Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அந்த மாடு மேய்க்கும் போது அவர் போட்ட டிஷர்ட்டும் அந்த ஷூவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விலையாக இருக்குது. அந்த ஷூவோட விலை வந்து 19,000 ரூபா போட்டிருக்கு. டிஷர்ட்டோட விலை வந்து 1999. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா சார்ந்திருக்கக்கூடிய பொருளை வந்து அனுபவிச்சுட்டு அவர் மாடு மேய்க்க போயிருக்காரு. சரி, நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஓட்ட கோவணத்தை கட்டிட்டு துரட்டி கம்பு தூக்கிட்டு ஒரு தூக்கு சட்டியை கையில் வச்சுட்டு மாடு மேய்க்க போனால் அப்போ சரிங்கப்பீங்களா? இவர் 2000 ரூபா டிஷர்ட் போட்டு போறதுனால மாடு பால் கறக்காதா? மாடு மேய்க்க வந்து வெறும் உடம்பாடியே போலாமே, ஏன் அதான் கோவணத்தோட போலாமா? தமிழ் தேசியவாதிகள்னாக்க வந்துட்டு ₹1 காசு இல்லாம, ஒத்த பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கொண்டு எல்லாரும் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கணும், அவர்கள் வளர்ந்து வந்துட கூடாது அப்படிங்கறத நினைக்கிறீங்க? தடையை மீறி தான் எல்லாமே பண்ணுவாரா? இப்படிதான் ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு தடை போட்டு வச்சிருந்தீங்க. தடையை மீறி தான் நாங்கள் வந்துட்டு மாட்டை அவுத்து விட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தணும். இப்போ தொடரா பார்ப்போம் அப்படின்னு போய் நிற்கிறது இருக்குல்ல, அது ஒரு அரசியல் தலைவனுக்கு உண்டான தலைமை பண்பாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ மற்ற கட்சிகள்லாம் ரோட் ஷோலாம் பண்ணுறாங்களா, அது மாதிரி சீமான் அவர்கள் ரோட் ஷோ பண்ணலாமே, நிறைய பேர் வரவேற்பாங்கல்ல. நீங்கள் மீண்டும் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கன்னா, ஒரு திராவிட கட்சி போல மீண்டும் வந்துட்டு அதே செய்யணும், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கல் இறக்குனாரு, அது கூட தடையை மீறி தான் வந்து கல் இறக்குனாரு. இப்போ அண்மையில் இன்னொரு விஷயம், மாடு மேய்க்கிறது, அதுவும் தடையை மீறி தான் வந்து வனப்பகுதியில் வந்து மேய்ச்சிருக்காரு. தடையை மீறி தான் எல்லாமே பண்ணுவாரா? நீங்கள் எதுக்கெல்லாம் தடை போட்டு வைக்கிறீங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்படி தான் ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு தடை போட்டு வச்சுருந்தீங்க. தடையை மீறி தான் நாங்கள் வந்துட்டு மாட்டை அவுத்து விட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்தணும். மக்களுடைய உரிமை எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் தடை செஞ்சு வைப்பீங்கன்னாக்க அந்த தடையை மீற தான் செய்வோம். நீங்கள் சட்டப்பூர்வமாக இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தாக்க, நீங்கள் சட்டப்பூர்வமாக தவறுன்னா கேஸ் போடுங்க, போட்டிருக்காங்க, அதை நாங்கள் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் மக்களுடைய உரிமையை வந்துட்டு கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால இது வந்துட்டு தடையை மீறி நிச்சயமாக செய்ய வேண்டிய வேலைகளை நிச்சயமாக செய்வோம். தமிழ்நாட்டில் கல்லுக்கு அனுமதி கிடையாது, ஆனால் வந்து கல்லை வந்து தடையை மீறி தான் வந்து இறக்குனாரு, குடிச்சாரு, அதையும் நம்ம பார்த்தோம். அந்த வனப்பகுதியில் அவங்க ஏதோ ஒரு சில சட்டங்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த சட்டத்தின் அடிப்படையில் இது பாதுகாக்கப்பட்ட பகுதி, இங்கே வந்து இந்த மேய்ச்சல் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த காவலர் வந்து அந்த வீடியோலையும் பேசுகிறாரு, அதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ சட்டத்தை மீறி சீமான் வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணும்போது இது என்ன மாதிரி மெசேஜை வந்து அரசாங்கத்துக்கும் நீதிமன்றம் மீறி இது பண்ணுறதா ஆகாதா? அரசாங்கம் நீங்கள் போடக்கூடிய உத்தரவுகள்லாம் எதுவாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பாருங்க. அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் தான் வந்துட்டு பரந்தூர் விமான நிலையம். அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட சட்டப்பூர்வமான விஷயம் தான் வந்துட்டு நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தூத்துக்குடியில் வந்துட்டு துப்பாக்கி சூடு நடத்துனாங்களே, அதுவும் அரசாங்கத்தினுடைய ஆணையின் படியில் தான் வந்துட்டு நடக்குது. இதெல்லாம் எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு எந்த விதத்தில் நியாயமான கோவங்கள் இருக்குல்ல, மனசுக்கு வந்துட்டு படக்கூடியது இது சரி அப்படின்னு பட்டாக்க நம்ம அரசை நோக்கி கேள்விகள் எழுப்புறோம், மாநாடு போடுறோம், கோரிக்கைகள் வைக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் செவிசாய்க்காம ஒற்றை நபர் தான் வந்துட்டு மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். ஒற்றை நபர் மாடு மேய்ச்சவரை நீங்கள் அடிச்சு அவருடைய வயது முதிர்வு நீங்கள் வந்துட்டு பொருட்படுத்தாமல் அவரை கீழே தள்ளி விட்டு இது பண்ணும்போது, அவருடைய உரிமைகளை நீங்கள் பறிக்கும்பொழுது, அவருக்காக நான் நிற்கிறேன்னு அவர் தோளோட கையை போட்டுட்டு இப்போ தொடரா பார்ப்போம் அப்படின்னு போய் நிற்கிறது இருக்குல்ல, அது ஒரு அரசியல் தலைவனுக்கு உண்டான தலைமை பண்பாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீ வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு எளிய மக்களுடைய உரிமைகளை நீங்கள் பறித்து கொண்டே இருப்பீர்கள்னா அதை கேள்வி கேட்க வேண்டிய உரிமை, அதற்கு கேள்வி கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை நீங்கள் இடித்து அப்புறப்படுத்துறீங்க. கேட்டால் நாங்கள் வந்துட்டு அரசாங்கத்தினுடைய இதுபடி தான் பண்ணுறோம், சட்டப்படி தான் பண்ணுறோம். நீங்கள் அப்போ சட்டப்படி இதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதுக்காக நாங்கள் இது எல்லாத்தையும் போராட்டம் கடமை இருக்குது, அதனால நீங்கள் கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ நாளையிலேருந்து அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வெறுமனே வந்து ஒரு கவனம் பெறுவதற்காக மட்டுமே வந்து இந்த போராட்டம் வந்து ஒரு நாள் நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தானே பார்க்கப்படும். ஏன்னா நாம் தமிழர் மீது பெருவாரியான மற்ற அரசியல் தலைவர் கட்சிகள்லாம் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, சீமான் வெறுமனே பேசிட்டு போவார், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வந்து தீர்வை நோக்கி என்றைக்குமே வந்து சீமான் அவர்கள் பண்ணதே இல்லை. எந்த ஒரு விஷயம் நாங்கள் வந்துட்டு போராட்டத்தின் போது மிக காட்டமாக எங்களை தாண்டி தான் நீங்கள் இதை செய்ய முடியும்னு அண்ணன் சொன்ன பல விஷயங்களை எடுத்து பார்ப்போம். 70 விடுதலைக்கு வந்துட்டு தூக்குன்னு அறிவித்த பிறகும் சொன்னார், எங்கள் பிணத்தின் மீது தான் வந்துட்டு எங்கள் இதை வந்துட்டு தம்பிகளை தூக்கிலிட முடியும் அப்படின்னார். நடந்துச்சா? தூக்கிலிட்டாங்களா? முடிஞ்சிச்சா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமா எடுத்து பாருங்கள். 8 வழிச்சாலையை கொண்டு வரும்போது நீங்கள் கல் தானே ஊனி இருக்கீங்க, எடப்பாடி அவர்கள் நேரடியாக கேட்டார், கல் தானே ஊனி இருக்கீங்க, சாலை உங்களால் போட முடிஞ்சால் நீங்கள் போடுங்கன்னார். போட்டாங்களா? பேனா சிலை வைக்கும்பொழுது நீ முடிஞ்சா வச்சுப்பாரு, நான் வந்து உடைப்பேன் அப்படின்னாரு. இப்போ வரைக்கும் வச்சுட்டாங்களா?
பரந்தூர் விமான நிலையம் இருக்கட்டும், இல்லை நீங்கள் மற்ற எந்த ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அண்ணன் போய் நின்று இதை வந்துட்டு தீர்வுக்கு கொண்டு வரலன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவருடைய கவனம் தான் மக்கள் மீது இவ்வளவு தூரம் ஈர்ப்பாக மாறி மக்கள் அதை வந்துட்டு தன்வச போராட்டமாக மாற்றும் போது தான். நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்து பாருங்களேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடப்பதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்த ஜெர்சி பாலை பற்றியோ, A1 A2 பாலை பற்றியோ, இந்த நாட்டு மாடுகளை பற்றியோ, இதனுடைய வளர்ப்பு பற்றியோ, அதற்கு பின்னாடி இருக்க அரசியலை பற்றியோ ஒரு தலைவன் வந்துட்டு ஊர் ஊராக போய் பேசினானா யார் பேசுனது? அப்போ மக்கள்கிட்ட இது எழுச்சியை நாங்கள் உண்டாக்குறோம். ஒரு விஷயம் வந்துட்டு அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். இதுவரை வாழ்ந்தது போல் இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை வரும்போது மக்களாக புரட்சி செய்வார்கள். அண்ணன் வந்துட்டு எல்லா மேடையிலையும் முழங்குறாரு இல்லையா? அதை முழங்குவதற்கு உண்டான காரணம் என்னன்னா, மக்களே புரட்சி செய்வார்கள். நாம வந்துட்டு அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. எங்களுடைய கடமை, ஒரு தார்மீக கடமையாக நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது பார் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் எங்களோட கடமை. நாங்கள் கொண்டு போய் இங்கே பார், இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு அநியாயம் நடந்து கொண்டு இருக்குது, இதை எதிர்த்து நாம் எல்லோரும் கேள்வி கேட்க வேண்டுங்கிற ஒரு கவன ஈர்ப்பை நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டோம். கவன ஈர்ப்பை வந்து மக்கள் பிரச்சனையாக அது மாறிடும். மக்கள் பிரச்சனையாக எப்ப மாறுதோ அதற்குண்டான தீர்வு நிச்சயமாக வரும். அதான் சீமானுடைய அணுகுமுறைங்கிறது மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். ஏற்கனவே வந்து இருந்த விஷயம் எப்படி இருந்தது, இப்போ வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னா, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகணும். அந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகும்போது தான் இப்போ வந்து சீமானுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. நாங்க வாக்குக்கானவர்கள் இல்லைங்கிறத அண்ணன் மீண்டும் மீண்டும் சொல்றாரு இல்லையா? நேத்து கூட சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, நாங்கள் வாக்குக்காக அதை செய்யறது இல்லை, எங்களுடைய கடமைன்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டு ஒரு ஆணவ படுகொலை நடக்குதுன்னா அதை கண்டிக்கிறது கூட துப்பு இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? அது ஓட்டா நமக்கு கன்வெர்ட் ஆகணும். அப்போ இந்த சாதிக்கும் அந்த சாதிக்கும் நம்ம வந்துட்டு பகைவனா மாறிடுவோம். இந்த பக்கம் நின்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க, அந்த பக்கம் நின்னா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ நம்ம வந்துட்டு இதை கண்டும் காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒதுங்கி போகும்போது, எவன் வந்துட்டு பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு நேரடியாக போய் ஆதரவு கொடுத்து அவன் தோளில் கையை போட்டு நாங்கள் இருக்கிறோம்டா அவனுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தலைவனுக்கு தைரியம் வேணும்ல. அந்த தைரியம் எப்போ இருக்குன்னா, இந்த ஓட்டு விளையாட்டுகளை பற்றி கவலைப்படாமல் மக்களின் நலன் எது, இங்கே சாதி ஒழிக்கப்பட வேண்டும், இங்கே வந்துட்டு இந்த தீண்டாமைங்கிறது அறவே இங்கேருந்து தொடச்சி எறியப்படப்படும் எவன் நினைக்கிறானோ அவன் தான் கொண்டு போய் நிற்பான். அப்போ அதன் அடிப்படையில் தான் எங்கள் அண்ணன் சீமான் வந்துட்டு போய் நின்று இங்கே வந்துட்டு இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிரான தன் குரலை வந்துட்டு வலிமையாக கொண்டு போய் சேர்க்கிறாருனாக்க, இவங்க ஓட்டு போட மாட்டாங்களே, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆளு வர்க்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வந்துட்டு இங்கே ஆண்ட பரம்பரைன்னு சொல்ல பெருமைப்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களேங்கிற கவலை இல்லாமல் செய்யக்கூடிய தலைவனாக அண்ணன் இருக்கிறாருன்னா காரணம் என்னன்னாக்க, மக்களை நேசிக்கிறார். மக்களை நேசிக்கிறதுனால தான் இந்த ஓட்டு பற்றி கவலைப்படாமல் எது சரியோ அதை செய்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் கிண்டல் பண்ணலாம், கேலி செய்யலாம், அவரை வந்துட்டு தூற்றி இது பண்ணலாம், நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்து அவரை வெல்லலாம், என்ன வேணால் செய்யலாம். ஓட்டு வந்துட்டு ஒரு பொருட்டே கிடையாது. மக்களிடம் மாற்றம் வருகிறதா இல்லையா, அதுதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் செய்த இத்தனை போராட்டங்களும் வெற்றியாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம் அது மக்கள் போராட்டமாக மாற்றப்பட்டு இருக்குங்கிறது தான். அதை கொண்டு போய் சேர்க்கும் நபராக நன் சீமான் ஒவ்வொரு களத்திலும் இருக்கிறார், இருந்து கொண்டே இருப்பார். இது வந்து 2024 எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த போராட்டம் தொடர்பாக கூட நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கேலி சித்திரமாக சீமான் தொடர்ந்து வந்து சமூக வலைதளங்களில் மற்ற கட்சியினால் மற்ற சார்ந்திருக்கக்கூடிய இயக்கங்களால் வந்து பார்க்கப்படுறாரு. அதில் குறிப்பாக வந்து அந்த மாடு மேய்க்கும் போது அவர் போட்ட டிஷர்ட்டும் அந்த ஷூவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அது நம்ம அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஷூவோட விலை வந்து 19,000 ரூபா போட்டிருக்கு. 19,000 ரூபா ஷூவை போட்டுட்டு அண்ணன் மாடு மேய்க்க போயிருக்காரு. டிஷர்ட்டோட விலை வந்து 1999, கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபா சார்ந்திருக்கக்கூடிய பொருளை வந்து அனுபவிச்சுட்டு அவர் மாடு மேய்க்க போயிருக்காரு. சரி, நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஓட்ட கோவணத்தை கட்டிட்டு தொரட்டி கம்பு தூக்கிட்டு ஒரு தூக்கு சட்டியை கையில் வச்சுட்டு மாடு மேய்க்க போனால் அப்போ சரிப்பீங்களா? அப்போ சரிப்பீங்களா? இப்போ கோவணத்தை கட்டிட்டு தான் போகணுமா? அண்ணன் என்ன சொல்கிறாரு, இந்த மாடு மேய்க்கும் பணி அப்படிங்கிறத நாங்கள் எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு நிகராக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறார். அப்போ அது உதாரணங்களே சொல்கிறார். குதிரையில் போய் மாடு மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஹெலிகாப்டரில் போய் மாடு மேய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ உளங்கூர்தியில் நேரடியாக போய் மாடு மேய்க்கிறவன்ட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மாடு மேய்க்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரை தூக்கிட்டு போவ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? அப்போ அது அந்த வசதிக்காக அவருக்கு செய்து கொள்கிறார்கள் என்றால் அது தேவைன்னா செஞ்சுட்டு போறாங்க, அவ்வளவுதானே. உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை? இப்ப அவர் டிஷர்ட் போட்டதுனால மாடு மேய மாட்டாரு. 2000 ரூபாய் டிஷர்ட் ஏன் போட்டாரு? 19,000 ரூபாய் காலனியை போட்டுட்டு ஷூவை போட்டுட்டு ஏன் வந்து மாடு மேய்க்க போறாரு? நான் கேள்வி கேட்கறது என்னன்னா, இவர் 2000 ரூபாய் டிஷர்ட் போட்டு போறதுனால மாடு பால் கறக்காதா? மாடு மேய்க்க வந்து வெறும் உடம்பாடியே போலாமே, ஏன் அதான் கோவணத்தோட போலாமா? கோவணத்தோட போனா ஒத்துப்பீங்களா? சரியா இருக்குமா? அது அடுத்த முறை அந்த போராட்டத்தை அறிவிப்போமா கோவணத்தோட போய் மேய்க்கிறதுன்னு? நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? தமிழ் தேசியவாதிகள்னாக்கா வந்துட்டு ₹1 காசு இல்லாமல், ஒத்த பைசா இல்லாமல் பிச்சை எடுத்துக்கொண்டு எல்லாரும் வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கணும், அவர்கள் வளர்ந்து வந்துட கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 2000 ரூபா டிஷர்ட்டோ 10,000 ரூபா 19,000 ரூபா ஷூவோ இதெல்லாம் விலை கூட எனக்கு தெரியாது.
ஏன்னா அவருக்கு பிறந்த நாளுக்கோ இதுக்கோ வந்துட்டு பரிசா கொடுக்குறாங்கல்ல, அதை எடுத்து அவர் பாட்டுக்கும் போட்டு போவார். மற்ற தலைவர்கள் போல மற்றவங்க கொடுக்குறதையெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஃபார்மேட் வச்சு இது இந்த விலையில இந்த இதில் தான் நம்ம போட்டு போகணுங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை. யார் போய் அவருக்கு வந்துட்டு நம்ம பரிசாக கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே அவர் பயன்படுத்துவார். யாரையும் வந்துட்டு தூக்கி போட்டு எல்லாம் போக மாட்டார். அப்படியாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை அவர் போட்டுட்டு போறாரு, எங்க போனாலும் போட்டு போறாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறோம்? மற்றவங்கெல்லாம் வந்து சாதாரணமா ரொம்ப எளிமையா மாடு மேய்க்கிறதுக்கு என்ன தேவையான விஷயங்களோ அதை வந்து பண்றாங்க. மாடு மேய்க்கிறதுக்கு என்னங்க தேவை? ஒரு தொரட்டி கம்பு இருந்தா பார்த்தாதா? ஒரு கம்பு கையில குச்சில இருந்தா பார்த்தாதா? அது கூட தேவையில்லையே. மாடு மேய்க்கிறதுக்கு குரல் கூப்பிட்டா வராதா மாடு? அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த மாடு பக்கத்துல இருக்கிறவங்க மாடு மேய்ச்சதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? அவர்கள் கொடுக்கிற குரலுக்கு முதல்ல போற மாடு வந்துட்டு செவி சாய்க்குதா இல்லையா? அப்போ குரல் பத்தாதா மாடு மேய்க்கிறதுக்கு? அதுக்கு டிஷர்ட் இருக்கணும், அதுக்கு வந்துட்டு இது இருக்கணும், இல்லை கோமணத்தை கட்டிக்கணுங்கிறது மாடு எதிர்பார்க்குதா என்ன? அப்போ அது எதிர்பார்க்காத போது உங்களுக்கு ஏன் அது தோணுது? அப்போ உங்களுக்கு ஒரு போதாமை இருக்கிறது. இவர் பேசுவதும் இவர் செய்வதும் வந்துட்டு மக்கள் மத்தியில் அவ்வளவு தூரம் போய் பரவுது, மக்கள் வந்துட்டு எல்லோரும் கவனிக்கிறாங்கும் போது குறை சொல்றதுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாடுகளை மேய்ப்பது சரியா தவறாங்கிற வாதத்தை உங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வக்கு இல்லை. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? அதை வந்துட்டு கொண்டு போயிட்டு திசை திருப்பதற்காக பாத்தீங்களா டிஷர்ட் போட்டு மாடு மேய்க்கிறேன். டிஷர்ட் போட்டா என்ன உங்களுக்கு பிரச்சனைங்கிறோம்? உங்களுக்கு எங்க அரிக்குது? உங்களுக்கு எங்க அரிக்குதுன்னு சொல்லுங்கிறோம். சீமான் ரசிகனாக மாறிய போலீஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து போலீஸ் அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம் நம்ம. அதாவது என்னன்னா அதை நான் கிளிப்பிங்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய கிளிப்பிங். காவல்துறையினருக்கு தெரியுது, அதாவது சீமான் பேசக்கூடிய சில விஷயங்கள் நியாயமாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் சட்டத்தின்படி இது தவறு அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. நம்மளே வந்து இந்த மாதிரி தடையை மீறி பண்ணும்போது அப்போது இவர் எதுக்கு எடுத்தாலும் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாருப்பா, அப்போ வந்து நம்ம இவருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறது தவறான விஷயமாக கூட மாறிடும் அப்படின்னு கூட நினைக்கிற வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமாக இல்லை. காவல்துறையினரை நாங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோமோ அதே போல காவல்துறையினர் எங்களை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் நடத்தக்கூடிய ஒழுங்கு இருக்குல்ல, ஒரு இடத்தில் சின்ன குப்பை கூட போடாமல் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் உடைக்காம பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்காம வந்தால் அப்படியே வரிசையாக நிற்பதிலிருந்து நீங்கள் ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலை கூட காவல்துறையினர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, தம்பிமார்களே செய்து முடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வந்துட்டு மிக தெளிவாக வந்துட்டு நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரை பார்த்து காவல்துறையினரை வியந்து போற அளவுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியானவர்களுக்கு தெரியும் இவர்கள் தடையை மீறுகிறார்கள்னா அது சரியான ஒரு நோக்கத்துக்காக தான் பண்றாங்கிறது. அவர்களுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை என்ன? அரசாங்கம் சொல்வதை கேட்க வேண்டும். அப்ப அவங்க வந்துட்டு எங்களை தடுப்பதும், எங்களை வந்துட்டு அடிப்பதும், எங்களை வந்துட்டு கைது செய்வதும், எங்களை கொண்டு போய் வந்துட்டு கல்யாண மண்டபத்தில் அடைக்கிறதும், இது எல்லாமே அவர்களுக்கு உண்டான கொடுக்கப்பட்ட வேலை. அதை அவர்கள் செய்கிறார்கள் போது நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு காவல்துறையினர் மீதும் வந்துட்டு எந்த விதத்திலையும் கோவப்பட மாட்டோம் இல்லையா? ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்கிறார்கள். அதே போல காவல்துறையினருக்கு தெரியும் மக்களுக்கு இது நல்லது, அதனால் நாம் தமிழர் கட்சியினர் செய்கிறாங்க. எப்படி அவர்கள் கடமையை நாங்கள் செய்வதை பாராட்டுகிறோமோ அதே போல நாங்கள் செய்வது எங்கள் கடமைங்கிறத அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் சீமான் அந்த தடையை மீறியதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவங்க சொல்றது சரிதானப்பா, மாடு மேயறதுக்கு இடம் வேணும்ல. இப்போ மாடு மேயறதுக்கு இடமே இல்லாமல் வந்துட்டு மொத்தத்தையும் தொடச்சி எறிஞ்சுவிட்டு எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஒரு மேய்ச்சல் நிலைமை இல்லாத அளவுக்கு வந்துட்டு உருவாக்கி வச்சுட்டு அதன் பிறகு மாடை மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாத போது அவர்கள் போராட்டம் செய்ய தானே செய்வாங்கிறது காவல்துறையினருக்கு நிச்சயமா தெரியுமே. அண்மையில் மாடுக்கான ஒரு மாநாடு, அடுத்து வந்து மரம் செடிகளுக்கான மாநாடு, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. என்ன காரணம்? அண்ணன் சீமான் வந்துட்டு எப்பொழுதும் நீங்க பாத்தீங்கன்னாக்க மற்ற அரசியல்வாதிகளைப் போல காசு கொடுக்கறது, கூட்டம் கூட்டுறது, இது போல வந்துட்டு நடத்துறது, மாநாட்டை வந்துட்டு இது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எது வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கருத்து, அந்த கருத்தை எப்படி செய்தால் மக்களுக்கு போய் சேரும், அதுதான் வந்துட்டு அவனுடைய பார்வையாக இருக்கும். அப்போ இந்த பால்வளத்துறைக்குன்னு இவங்க வந்துட்டு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க, ஒரு அமைச்சகமே வச்சிருக்கிறாங்க. அந்த அமைச்சகம் எதுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. மாடை வந்துட்டு நம்ம ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக்குவோம்னு சொல்லும்போது அது வந்துட்டு கேலி கிண்டலாக உண்டாக்குகிறார்கள். அப்போ இதன் பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிறத நம்ம கையில் எடுத்ததுக்கு உண்டான காரணமும் அதுதான். ஒரு நபர் வந்துட்டு மாடு மேய்க்க போறாருன்னா அவரை நீங்க அடிச்சு துரத்துவீங்க அப்படின்னா அது என்ன ஒரு அரசு பயங்கரவாதம் அப்படிங்கிறத கேள்வி கேட்கறதுக்காக தான் இந்த மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிறத நம்ம கொண்டு போறது. இப்ப காடுகளினுடைய வளங்களை நீங்க அழிச்சிட்டீங்க அப்படின்னாக்க
மழை எங்கேருந்து வரும் அல்லது நீர் எங்கேருந்து வரும், நம்ம யாருக்காக கையேந்தி நிற்கிறது, ஆற்றுக்காக இன்னொரு மாநிலத்தில் எவ்வளோ காலத்துக்கு தான் நீங்கள் வந்துட்டு கையேந்தி நிற்பீங்கிறது இருக்குல்ல. அப்போ இந்த மரங்களை நீங்கள் அழிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு போய் வலிமையாக சேர்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ மக்கள் மத்தியில் அது கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்கள் சொன்னது போல் ஒரு வித்தியாசமாக இருந்தால் கூட மரங்களின் மாநாடு அப்படின்னு போடும்போது எதற்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு மக்கள் திரும்பி பார்ப்பாங்கல்ல. அந்த திரும்பி பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஆமாம் இவர் சரியாக தானே சொல்கிறாரு, இந்த கருத்துக்களை ஏன் மற்ற அரசியல்வாதிகள் யாரும் பேசுகிறதே இல்லைங்கிறத உணர்வாங்கல்ல. அந்த உணர்வதற்காக தான் இது செய்கிறோம். 2026 மக்கள் உணர்ந்து அது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கா மாறுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மற்ற கட்சிகள்லாம் ரோட் ஷோலாம் பண்ணுறாங்களா? அது மாதிரி சீமான் அவர்கள் ரோட் ஷோ பண்ணலாமே, நிறைய பேர் வரவேற்பாங்கல்ல. நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்கன்னா, ஒரு திராவிட கட்சி போல மீண்டும் மீண்டும் வந்துட்டு அதே செய்யணும், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே காப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் செய்வதான் மற்ற எல்லா கட்சியும் காப்பி அடிச்சுட்டே வர்றாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அண்ணன் வந்துட்டு ஒவ்வொரு கிராமந்தோறும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி பூத் 10 யூத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி முழுக்க வந்துட்டு செயல்படுத்த வச்சார். அவர் செயல்படுத்த பிறகு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளும் அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. நாம் வந்துட்டு இந்த பூத் கமிட்டியை வலிமைப்படுத்தணும் அதிமுகலாம் அவ்வளோ தூரம் கொண்டு போய் செஞ்சாங்க. நாம் வந்துட்டு ஒவ்வொரு திட்டங்களாக இவர் முன்வைக்க கட்சியினுடைய கட்டமைப்பை ஒரு தொகுதியை வந்துட்டு பல மாவட்டங்களாக பிரித்தார். ஒரு தொகுதி கட்டமைப்புங்கிறத வந்துட்டு பல மாவட்டங்களாக பிரித்து அத்தனை பேருக்கும் வந்துட்டு பொறுப்புகளை கொடுத்து பதவிகளை கொடுத்து அவர்கள் எல்லோரையும் வந்துட்டு சிறந்த நிலை கொண்டு வரணும், எல்லாரையும் வந்துட்டு சரியாக இன்வால்வ் பண்ணி வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுல அண்ணன் வந்துட்டு அவ்வளோ தூரம் கட்டமைப்பு பிரித்து கொண்டு போனார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் அதனுடைய கட்டமைப்பை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. அவங்களும் அதே போல் உடைச்சு கட்டமைக்கிறாங்க. அவர்களுடைய தொகுதியாக இருந்ததை வட்டங்களாக இருந்ததை உடைச்சு கட்டமைக்கிறாங்க. எப்படி கட்டமைக்கிறாங்க? உளவுத்துறை வந்துட்டு இது சொல்லுது, இது சரியாக போய் சேருது அப்படிங்கிறது. அப்போ நாம் தமிழர் கட்சி எதை செய்கிறதோ அதை தான் அவங்க எல்லாம் காப்பி அடிப்பாங்களே தவிர அவங்க செய்கிற ரோட் ஷோவை, அவங்க செய்கிற வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு பண்ணக்கூடிய விஷயங்களை நாம் தமிழர் கட்சி காப்பி அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அண்ணன் சொல்றது போல எங்களுக்கு மூளை வழியுது அப்படிங்கிறாருல, அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி இங்கே யாரும் சிந்திக்க போறது இல்லை. திமுக சார்பா ஓரணியில் தமிழ்நாடு, அதிமுக சார்பா தமிழகத்தை மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, தேமுதிக சார்பா உள்ளம் தேடி இல்லம் நாடி, விஜய் கூட வந்து மாநாடு ஆகஸ்ட் 21 பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டுருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாக என்ன தான் வந்து திட்டம் வச்சுருக்கீங்க? ஏன்னா ஒரு பக்கம் மாநாடு தேதிகள் வந்து மற்ற கட்சிகள் சார்பாக அறிவிக்கப்படுது, டைரெக்டாக மக்களை நோக்கி நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த மாதிரியான சில ஸ்கீம்ஸ் மூலிமா வந்து மக்களை சென்றடைகிறாங்க. மிகப்பெரிய ஒரு திட்டமாக என்ன இருக்குது? மாநாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது போல் மரங்களின் மாநாடு இருக்குது. மரங்களின் மாநாடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மலைகளின் மாநாடு இருக்குது. அதன் பிறகும் பல திட்டங்கள். நான் என்ன மாதிரி கேட்கிறேன், மதுரையில் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் வரப்போறாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மாநாடு திமுக கூட்டினா ஒரு 10 லட்சம் பேர் வராங்க. நீங்க பாப்பீங்க. இப்போ இது எல்லாமே இவர்கள் இந்த காலகட்டத்தில் இது நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? நாங்கள் வந்துட்டு மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அன்றாடம் தினந்தோறும் வந்துட்டு அதை நடத்தி கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். நீங்க எதிர்பாராத ஒரு தருணத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நாம் தமிழ் கட்சி சார்பாக நடக்கும். 234 தொகுதி வேட்பாளர்களையும் ஒற்றை மேடையில் ஏற்றி அண்ணன் வந்துட்டு பேசுவார். அவர் பொறுத்துருங்கன்னு சொல்றாரு இல்லையா? 8 மாதம் காத்துருங்க, நீங்க பாப்பீங்க. அந்த மாநாடு ஒரு என்ன சொல்றது, தமிழ்நாடு மொத்தமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் அண்மை காலமாக விஜய் குறித்து பேசும்போது சீமான் அவர்கள் வந்து கொள்கை என்ன, இதுவரைக்கும் வந்து மக்களை நோக்கி அவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காரு. அப்போது அந்த விஜயை பற்றி சீமான் என்னதான் மதிப்பீடு வச்சிருக்கிறாரு? நீங்கள் அவர் இப்போ தானே அரசியலுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் அவருடைய ஜனநாயகன் படத்தை முடித்து விட்டு இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவர் சீரியஸாக வரட்டும். மதுரை மாநாட்டுக்கு பிறகு முழுமையாக அவர் வந்துட்டு அரசியல்வாதியாக மாறி ஒவ்வொரு விஷயத்துக்கும் குரல் கொடுப்பார்னு நினைக்கிறோம். அவர் குரல் கொடுத்தாருன்னா அவருடைய கொள்கைகள் என்ன, அவரோட கோட்பாடுகள் என்னங்கிறது நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா செலக்டிவாக ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுப்பாரு, ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டார். ஒரு தலைவரை போற்றுவார், ஒரு தலைவரை போற்ற மாட்டார். ஒரு திராவிடத்தை போற்றுவார், தமிழ் தேசத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார். அப்படியே இருந்து கொண்டே இருந்தார்னாக்க விமர்சனங்களை அவர் தாங்க தான் ஆக வேண்டும். அதில் நமக்கு இது இல்லை. அவர் வரட்டும், முழு நேர அரசியல்வாதியாக வந்து எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கட்டும். அதன் பிறகு நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறோம். வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் வடமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளருக்கும் இன உரிமை பறிப்பது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். வடமாநிலத்தவர் தமிழ்நாடு வாக்காளராகும் இன உரிமையை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நமக்கு இங்கே வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டமும் அவங்க ஒன்று கொண்டு வராங்க.
இப்போ இதன் மூலமாக என்ன ஆகுதுனாக்க எங்கே இருக்கிறவரும் யாரும் வந்து எங்கே வேணாலும் ஓட்டு போடலாங்கிற ஒரு நிலைமையை அவங்க வந்துட்டு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே முழுக்க முழுக்க வட மாநிலத்தவரை கொண்டு வந்து இறக்குவது மூலமாக உத்தரப்பிரதேசத்துலேருந்து இவ்வளோ பேர் வர்றாங்க, பீகார்லேருந்து இவ்வளோ பேர் வர்றாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே திணிக்கிறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் மொத்தத்தையும் தன்னால் அறுவடை பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு பாஜக நினைக்குது. அது எவ்வளவு தூரம் வந்துட்டு மிக கேடான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கக்கூடிய ஆளுகின்ற நபர்கள் யார் அப்படிங்கிறதை முடிவு செய்யக்கூடிய வாக்குகளாக அது வந்துட்டு மாறி போகி நிற்கும். இதுக்கு யார் வந்துட்டு உடனடியாக அண்ணன் சீமான் வந்துட்டு இதை அறிக்கை கொடுத்து அண்ணன் சீமான் இதை காட்டமாக பேசிய உடனே யார் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்துட்டு கொண்டு போய் சீமான் இப்படி எல்லாம் பேசலாம், அப்போ மற்ற மாநிலத்தில் நம்ம ஆட்கள்லாம் இல்லையா, அவங்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வந்துட்டு உட்காந்துருக்கிற அத்தனை பேரையும் வட மாநிலத்தை வச்சுட்டு அவங்க பேசுவாங்கன்னாக்கா எதுக்காக பேசுறாங்க? பாஜக வளர்ந்தணும் அப்படின்னு சொல்லி சீமான் நினைக்கிறாரா? பாஜக வளராது. இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய எண்ண ஓட்டம் ஒருபொழுதும் பாஜக வளர விட போறது இல்லை. நாங்கள் இருக்கிற வரைக்கும் பாஜக வளர விட போறது இல்லை, உறுதியாக எதிர்ப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மொத்த பேரையும் வட மாநிலத்தவரா மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ 2 கோடி வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை நீங்க கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள அங்க வாக்களிக்கிறான் அப்படிங்கிற வாக்குரிமை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க அது எதை தீர்மானிக்கும்? யார் இங்க வெல்லணும், யார் இங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும், யார் முதலமைச்சராக உட்காரணுங்கிற இதை வந்துட்டு தீர்மானிக்கக்கூடிய இதா வந்துட்டு அந்த வாக்கு மாறிடாதா? இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், அந்த 2 கோடி மக்களுக்கு ஹிந்தி வந்துட்டு முதல் மொழியாக இருக்கணுமா, தமிழ் முதல் மொழியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்ப அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பார்வையின் அடிப்படையில் ஹிந்தி தான். நீங்க சொல்றது ரொம்ப அதீதமா இருக்கு. இப்போ நம்பர்ஸ் படி பார்த்தா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் குடியுற இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாக்குரிமை கொடுத்துட்டா என்ன ஆகுறது அப்படிங்கறதான் பிரச்சனை. அப்போ 2 கோடின்னு நம்ம கணக்கு, உங்க கணக்குப்படி வச்சுக்கிட்டா அப்போ தமிழக மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் இருப்பாங்கல்ல. பெரும்பான்மை தமிழ்நாட்டு சார்ந்தவங்க இல்ல. அதுதான் நாங்க சொல்றோம். எந்த கணக்கின் அடிப்படையில் நீங்க இந்த 7 லட்சங்கிறத சொல்றீங்கன்னாக்க பீகார்ல இருந்து வெளியானவங்க வந்துட்டு 18 லட்சமோ இப்போ 20 லட்சம் 36 லட்சம் அந்த மாதிரி இருக்கு. அவங்க வெளியேறினவங்க மற்ற மாநிலங்கள் எல்லாம் செட் ஆவாங்க. அதுல ஒரு இது வந்துட்டு 7 லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க. அப்ப அது ஒரு மாநிலத்திலேருந்து வந்தவங்க, ராஜஸ்தான்ல இருந்து வந்தவங்களை நீங்க என்ன சொல்லுவீங்க, இல்ல வந்துட்டு உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்தவங்களை என்ன சொல்லுவீங்க, டெல்லியில இருந்து வரவங்களை என்ன சொல்லுவீங்க, இப்ப இங்க இருந்தெல்லாம் மணிப்பூர்ல இருந்து வரவங்களை எல்லாம் என்ன சொல்லுவீங்க? இப்ப அங்க இருந்தெல்லாம் வந்து குடியேறவங்களுக்கு என்ன கணக்கு வச்சிருக்கீங்க நீங்க? அப்ப வட மாநிலத்தவங்க ஒரு மாநிலத்துல இருந்து வர்றவங்க இல்லையா? மொத்தமாக இங்க தமிழகத்தை தாண்டி யார் வந்தாலும் நமக்கு அது வடக்கு தானே. அங்கிருந்து வந்து இங்க குடியேறக்கூடிய நபர்களுடைய வாக்குகள் யாருக்காக போய் சேரும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப வானதி சீனிவாசன் அவர்கள் ரோட் ஷோ பண்ணும்போது முழுக்க அவருக்காக வந்து ஓட்டு கேட்கிற அத்தனை பேரும் வட மாநிலத்தில் இருக்காங்க. எப்படி? அப்ப யாருக்கான வாக்காளர்களா அவங்க உருவாக்குறாங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. அங்கே நீங்க வரவங்க வேலைக்காக வராங்க, ஓட்டு போடணும்ங்கறக்காக வரல. அதுதான் நாங்களும் சொல்றோம், நீங்க வாங்க வேலை செஞ்சுட்டு போங்கன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அப்ப அந்த திருத்த சட்டம் எதை கொண்டு வந்து சேர்க்குதுனாக்கா அதை தானே கொண்டு வந்து சேர்க்குது. அவர்களை இங்க வாக்காளர்களா ஏன் மாத்துறீங்கிறதான கேள்வி கேட்கிறோம். நம்மளுடைய உரிமையை பறிக்கிறோங்கிறதான சொல்றோம். நாம இங்க வந்துட்டு இல்ல ஒரு 7 லட்சம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லா வராங்கன்னா எல்லாரும் வந்து ஓட்டு அழிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம ஏன் முன்முடிவுக்கு வரணும்? வந்து நிச்சயமாக அழிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய சொந்த ஊர், உங்களுக்கு உங்க சொந்த ஊர்ல ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்கு. இப்போ நீங்க சென்னையில வேலை பார்க்குறீங்க. நிறைய பேர் நம்ம வந்து கடந்த தேர்தலெல்லாம் பார்த்துருக்கோம், யாருமே போய் நேட்டிவ் அவங்க சொந்த ஊர் போய் ஓட்டெல்லாம் போடுறதில்ல. அந்த மாதிரி அவங்க வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருந்தாலும் அவங்க ஓட்டு போடணுங்கிறது அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். நிச்சயமாக பாருங்க இது என்ன நடக்குதுங்கிறது. நாங்கள் வந்துட்டு போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும். உங்களை வந்துட்டு அவன் அடிச்சு விரட்டும் போது திருப்பூருக்குள்ள வந்து நம்ம தமிழர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டினானா இல்லையா? அடிச்சு விரட்டும் போது உங்களுக்கு வலிச்சுச்சா இல்லையா? இப்போ உங்களுக்கு அது வலிக்குது போது தான் புரியும் அப்படின்னாக்க, நாங்கள் போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும்னாக்க நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அப்போ நாங்கள் இப்போவே சொல்கிறோம், இது முன்னெச்சரிக்கையாக கொண்டு போங்க அப்படிங்கிறோம். ஏன் இதை நாங்கள் திரும்ப சொல்கிறோன்னா, வட மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் இங்கே வந்துட்டு செட்டில் ஆகும்போது அவர்களுடைய பார்வையின் அடிப்படையில் ஹிந்தி வந்துட்டு தேசிய மொழியாக மாறுவதோ அல்லது நீட்டை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதோ, அவர்களுடைய சாகர்மாலா திட்டம் போல பல திட்டங்களை வந்துட்டு கொண்டு போய் சேர்ப்பதோ அவர்களுடைய பார்வையின் அடிப்படையில் இந்தியாவுக்கு நல்லது, சரி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய பார்வையாக இருக்கும். தமிழகத்துக்கு எது நல்லது அப்படிங்கிற பார்வையை அவர்கள் ஒருபோதும் கொண்டிருக்க மாட்டார்கள். ரெண்டாவது, அவர்கள் நமக்குண்டான வாக்காளர்களை எப்பொழுதும் மாற மாட்டார்கள். நமக்குண்டான நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னு நான் சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய மொழி வழி தேசிய இனங்களை போற்றக்கூடிய எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். அப்ப அவங்களுடைய வாக்கு எதுக்கு போகும்னாக்க காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கு தான் போகும். குறிப்பாக பாஜகவுக்கு தான் போகும். ஏன்னா இவர்களை மொத்தமாக கொண்டு வந்து இறக்கி அவங்க வந்துட்டு ஓட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு அஜெண்டாவே அது செய்யறது பாஜக தான் செய்யுது. அப்போ உங்களுக்கு யார் வந்து முதல் குரலை அவங்க கொடுக்குறாங்க வட மாநிலத்துக்கு ஆதரவான்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்
யார் அதை எதை அர்ஜென்ட்டாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு. இது முழுக்க முழுக்க நமது உரிமைகளை பறிக்கும் விதமாக இருக்கும். நாங்கள் ஒன்று சொல்கிறோம், இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். இந்த இன்னர் லைன் பர்மிட்டோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் எந்தெந்த மாநிலத்திலேருந்து உள்ளே வந்திருக்கிறாங்க, அப்போ அவங்க எவ்வளோ நாள் தங்க போகிறாங்க, வாக்காளர்களாக மாறுறாங்களா இல்லையா, 10 வருஷம் இருக்கிறாங்களா, 15 வருஷம் இருக்கிறாங்களா, இல்லை ஒரு மாதத்தில் வெளில போகிறாங்களா, இதனுடைய கணக்குங்கிறது அரசாங்கத்திட்ட இருக்கணுமா இல்லையா. அப்போ இந்த அரசாங்கத்திட்ட இது இல்லவே இல்லைங்கும்போது யார் வேணாலும் வரலாம், யார் வேணால் ஓட்டு போடலாங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லுவது போல் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம வந்துட்டு 90% தமிழர்கள் இருக்காங்க, 10% வேற்று மாநிலத்தில் இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக போகிறதில்ல. அவங்களுக்கு உண்டான உரிமைன்னு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஜென்ரேஷனாக இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நம்ம வந்துட்டு வாக்குரிமை மறுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. அவங்க வந்துட்டு வாழட்டும், வாக்குரிமை கொடுக்கலாம். ஆனால் அந்த சதவீதங்கிறது இப்போ 80% தமிழர்களாக இருக்காங்க, 20% அவங்களா மாறுறாங்கனாலே அது மொத்த 20% ஒரே கட்சிக்கு போய் சேரும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய வலிமை என்னவா இருக்குதுன்னு. அல்லது இங்கே இது அப்படியே இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி 50% தமிழர்கள் 50% வட மாநிலத்தவர்னு போனாங்க, எங்கே நிற்பீங்க நீங்கள்? அப்போ யாருடைய பெரும்பான்மைங்கிறது இந்த மாநிலமாக மாறும்? நம்ம ஈழத்திலிருந்து நம்மளை அடித்து துரத்திய போது கொண்டு வந்து சேர்த்து இங்கே அகதியாக வருவதற்காவது ஒரு மாநிலம் இருந்துச்சு, நம்மக்கிட்ட ஒரு தாய் நிலம் இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து உங்களை அடித்து துரத்தினானா நீங்கள் எங்கே போவீங்கிற கேள்வி எழுப்பு. அது அந்த நிலைமை வரவே வராது, அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் ஒரு கற்பனையில் இருந்தீங்கன்னாக்க உங்களை எச்சரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அப்படி இல்லை, நிச்சயமாக நடக்கும். இதை உறுதியாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இங்கே கல்வெட்டுகளில் கூட செதுக்கி வச்சுக்கோங்க. இது நடக்கும். தமிழகத்தில் அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக வரும். நீங்கள் இப்பொழுதே சுதாரித்து கொள்ளவில்லை என்றால் நாம் சொல்கிறது என்னென்னா, இன்னர் லைன் பர்மிட்டை கொடுங்க. வாக்காளர்களாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அளவு கூட சதவீதத்தை மீறாத அளவுக்கு தான் கொடுக்கணும். நமக்கு வந்துட்டு 90% தமிழர்கள் இருக்கணும்னா 90% தமிழர்கள் இருக்கணும். அந்த சதவீதத்தை மீறாத அளவுக்கு தான் வாக்குரிமை மற்ற மாநிலத்தவர்கள் கொடுக்கணுங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம். அதை மீறி நீங்கள் இந்த சதவீதத்தை அதிகரிக்க நம்மளை நிச்சயமாக பாதிக்கும். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.